தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் சேனல் மூலயமா ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல விடியற்கால ஒரு 3 மணி கிட்ட ஆகுது. இந்தியாவில் விடியறதுக்குள்ள இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஏன் பர்டிகுலரா இந்த டைம்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்னா, விடிஞ்சா நம்ம ஊர்ல, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல எலெக்ஷன். எனக்கு தீபாவளி, பொங்கல் மற்ற சுப தினங்களை கம்பேர் பண்ற போது இந்த எலெக்ஷன் ஆனது எனக்கு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன் தெரியுமா? எந்த ஒரு இயற்கை வளமும் இல்லாத சிங்கப்பூர் அரசானது தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி எப்படி ஒரு வல்லரசு நாடோ இருக்கோ அந்த மாதிரி எல்லா வளமும் கொண்ட நம்மளுடைய தமிழ்நாடானது மிகவும் செழிப்பா ஒரு வல்லரசு நாடா இருக்கணும்ன்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதற்காக தான் எனக்கு இந்த வீடியோவை இந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணணும்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட பெரிய அளவுல சப்ஸ்கிரைபர் பேஸ் கிடையாது, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய மன திருப்திக்காக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். மக்களாகிய நீங்க ஒரு சரியான தலைவரை நாளைக்கு தேர்ந்தெடுப்பீங்கன்றத நான் நம்புறேன். கிட்டத்தட்ட பல மாத காலமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய பிரச்சாரத்தை ஏப்ரல் 21ஆம் தேதியோட முடிச்சிருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாரும் எத்தனையோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சுய லாபத்துக்காக மட்டும்தான் அதையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை புரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க சரியான தலைவரை தேர்ந்தெடுங்க. இந்த தலைவர் எங்க குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர். இவர்கள் இத்தனை வருஷம் பழமையான கட்சி, இவங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்க, இவங்க வந்தா நல்லா இருக்கும்ட்டு தொடர்ந்து அவங்களே சூஸ் பண்ணாம புதியதொரு தலைவருக்கு புதியதொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஏசியாவிலேயே மிகப்பெரிய, ஏன் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாகக்கூடிய அனைத்து பொட்டன்ஷியலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியோட சொந்த ஊர்ல சொந்தமா தொழில் பண்ணி நிம்மதியா வாழணுன்றது தான் ஒரு அதிகபட்ச ஆசையா இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கக்கூடிய தலைவரா வந்தா நான் அடுத்த ஆண்டே இங்க இருக்கக்கூடிய வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் ஊரை பார்த்துட்டு வந்து செட்டில் ஆகலான்னு இருக்கேன். என் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணி நிம்மதியா வாழலாம். என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை, என் அப்பா அம்மா, என் சொந்த பந்தனும் இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டு மக்களே, நீங்க சரியான முடிவு எடுத்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் மக்கள் தொடர்ந்து சொந்த ஊருக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. இது ஒரு சாதாரண தலைமுறைக்கான தேர்தல் கிடையாது. நிச்சயமா சொல்றேன், இது சாதாரண தலைமுறைக்கான தேர்தல் கிடையாது. வரலாற்று சிறப்பு மிக்கக்கூடிய, வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு தேர்தலா தான் இருக்க போது. இது சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், சிங்கப்பூர் மாதிரி அனைத்து விஷயத்திலையும் தமிழ்நாடு வளரணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையா இருக்கு. சிங்கப்பூர்ல வந்த புதுசுல எனக்கு இங்கே பிஆர் வாங்கணும், இங்கே செட்டில் ஆகணும், இங்கே பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கி நம்ம இங்கே ஸ்டே பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசையா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நமக்கு நம்ம ஊர் தான் நிரந்தரம், அங்க எல்லா வளமும் இருக்கு, எல்லா சந்தோஷமும் இருக்கு, நம்ம அங்கேயே போய் இருக்கலாம். அப்படின்றதுனால நான் ஃபர்தரா சிங்கப்பூர்ல பிஆர் வாங்குறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. இதே மாதிரி தான் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழர்களும் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒவ்வொருத்தருக்கான சுச்சுவேஷன் அது மாறுபட்டுட்டே இருக்கும். மக்களாகிய நீங்க தான் சரியான முடிவு பண்ணணும். உங்க அண்ணன், உங்க புள்ள, உங்க தோழன், உங்க சகோதரன், குறிப்பா சொல்லணும்னா சின்ன குழந்தைங்களுக்கு தாய்மாமன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு உறவு கொண்ட தலைவர் நம்ம நாட்டில் இருக்காரு. அவரை தேர்ந்தெடுங்க. அவருக்கான பெரும்பான்மையான வாக்கு செலுத்தி அவங்கள பெரும்பான்மையான வெற்றியில அமர செஞ்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். குறிப்பா தமிழ்நாட்டில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, கரப்ஷன், ஊழல், இதையெல்லாம் தாண்டி கடந்த ஆட்சி காலத்துல நடக்கக்கூடிய மரணங்களை தான் நான் மிகப்பெரிய அளவுல நான் எதிர்க்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் கூட இயற்கையா மரணம் அடைந்தா அதற்கு காரணம் அரசாங்கம் தான் நான் நினைப்பேன். எத்தனையோ இன்சிடென்ட் சரியான ஆளுமை இல்லாததுனால நடந்திருக்கு. ஒரு சாதாரணமா ரோட்ல போனா பேனர் விழுந்தும் இறந்திருக்காங்க.
ரோட்டோரம் வேலை செய்யற போது சரியா பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுனால குழியில் விழுந்து இறந்திருக்காங்க, ரேப் பண்ணி இறந்திருக்காங்க, எத்தனையோ கற்பழிப்பு நடந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ அவலமான சூழல் ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இதையெல்லாம் மாறணும்னா சரியான தலைவரை தேர்ந்தெடுங்கள் மக்களே. உங்களை நான் பெரிதளவுல நம்புறேன், நீங்க சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பீங்கன்ட்டு. இந்த வீடியோ எத்தனை பேரை ரீச் ஆகுன்னு தெரியல, பட் இருந்தாலும் என்னுடைய மன திருப்திக்காக நான் மறுபடியும் சொல்றேன், வீடியோ போடுறேன். இதற்கு முன்னாடி நடந்த எல்லா இன்சிடென்ட்டுக்கும் நம்மளும் ஒரு வகையா காரணமா தான் இருப்போம். ஏன்னா ஆளுங்கட்சியை பார்த்து நம்மளால கேள்வி கேட்க முடியாது. நமக்காக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வாக்கு மட்டும்தான். நான் கடைக்கோடி மனிதனா தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு துறையிலும் அதிகாரம் மிக்கக்கூடிய தலைவர்கள் துறையில் உள்ள அரசு பதவி வகிக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்திருந்தால் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு கண்டிப்பா வேறுபட்ட தமிழ்நாடா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். பட் ஆனா நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்டிருந்தால் சம்பவங்கள் நடந்திருக்காது. சோ முடிஞ்சது, மாற்றம் ஒன்றே மாறாதது, இந்த சொல் மட்டும் தான் மாறாதது, மற்றபடி எல்லாமே மாறும். புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிடலாம். என்னால ஓட்டு போட முடியாது, பட் இருந்தாலும் உங்க அனைவருக்காகவும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காகவும் நான் கடவுள்கிட்ட நாளைக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ மக்களே சரியான முடிவெடுங்கள். ஓப்பனா டிக்ளேர் பண்ணலாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு, பட் ஆனா தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால நான் இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் குறிப்பிட்ட கட்சியை சாராமல் பொதுவா என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். எப்படி ஒரு வல்லரசு நாட்டுக்கு முப்படைகள் தேவையோ, அந்த முப்படைகளுக்கு ஒரு தளபதி தேவையோ, அது போல நம் நாட்டிற்கு சரியான தளபதி தேவை. அதுவும் இளைய துடிப்பான ரத்தம் உள்ள தளபதி தேவை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புதிய கட்சி தொடங்கிய நம் தலைவருக்கு ஓட்டு போடுங்க. ஆக்சுவலா நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட் எழுதி தான் பேசலாம்னு நினைச்சேன், பட் ஆனா அதுபடி பேசல. என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் பேசுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லலை. தயவு செய்து மறுபடியும் கேட்குறேன், ஏற்கனவே இருந்த யாருக்குமே ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காதீங்க. ஒரு ஓட்டுனாலும் அது பொன்னான மதிப்பு மிக்க ஒரு ஓட்டு. ஏன்னா என்னால் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. என்ன மாதிரி தான் எத்தனையோ பேர் இருப்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சராசரி மனிதன். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வாக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு எல்லாரும் ஓட் பண்ணுங்க, சரியான தலைவரை தேர்ந்தெடுங்க. அவர்கள் நமக்கான எதிர்காலத்தை சிறப்பாக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வாக்கு செலுத்திட்டு வாங்க. நாளை நம்மதே, நம் நாடும் நம்மதே. தமிழ்நாடு ஏசியாவில் ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட, எல்லாராலும் பார்க்கக்கூடிய நம்ம தமிழ்நாடா உருவாகணும்னு எல்லாரும் முயற்சி செய்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வாக்கியத்திற்கு ஏற்ப நம்ம அனைவரும் சரியான முடிவெடுப்போம்.